அவங்க எப்போதுமே நகவும் சதையும் போல் இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் வந்து உணவகத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. அஜித் என்ன சொல்கிறான், நான் வந்து கழிவறைக்கு போனோம், அதனால் என் பணப்பையை நான் இங்கே வைக்கிறேன், நீ பத்திரமாக அதை பார்த்துக்கன்னு சொல்கிறான். அதனால் விஜய் சொல்கிறான், சரி சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். அதனால் விஜய் வந்து சீக்கிரமாக போயிட்டு அவனும் சீக்கிரமாக வரான். அவன் வர வழியில் விஜயை பார்க்குறான். அவன் திருட்டு முழிக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எப்படி வந்து இவன் ஏன் திருட்டு முழிக்கிறான்னு ஒரு மாதிரியாக பார்த்தான். அவன் வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு அவனை என்ன செய்கிறான்னு பார்த்தான். விஜய் அவனோட பணப்பையை திருடுறான். அவன் உடனே விஜய்க்கு ஓடி, ஏன் என் பையை திருடுறன்னு வந்து ரொம்ப கோவமாக கேட்டான். அதை பார்த்து விஜய் சொல்கிறான், ஐயோ நான் ஒன்றுமே பண்ணலையே. அவனுக்கு கை காலாம் நடுங்குது. அதை பார்த்துட்டு, நடிக்காதடா, நான் அவனை பார்த்தேன், அதுக்கு வந்து என்னை மன்னிச்சிடு, நான் வந்து நான் தெரியாமல் பண்ணேன், இது பண்ணுறதுக்காக தான் நான் உன்னை பழகலை, நான் வந்து காசு வாங்குகிறேன் ஆசிரியர்கிட்ட, நான் நிறையா பணம் வாங்குறதால் நான் வந்து அவங்கக்கிட்ட திருப்பி அதை தரணும், ஆனால் எனக்கு காசே இல்லை, அதனால தான் நான் வந்து உன்கிட்ட திருடினேன், என்னை மன்னிச்சிடுடா. உனக்கு காசு இல்லை, அதனால தான் நீ ஆசிரியர்கிட்ட நீ பணம் வாங்குற, இதெல்லாம் பரவாயில்லன்னு அவனோட தோள் பற்றியில் கை வைக்கலாம். இந்த கதையில் ஒருவர் குறை இருவர் நட்பு என்று அறிந்து கொள்ளலாம். நன்றி, ரொம்ப நன்றி.